Hi students, welcome to our academy. Today பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பார்க்க போறோம்னா தமிழ்ல ஒரு ஃபாஸ்ட் ரிவிஷனுக்காக தமிழ்ல முக்கியமான நூல்கள் ஓகேவா, அந்த நூல்கள்ல எவ்வளவு பிரிவுகளாக பிரிக்கப்பட்டது. ஃபார் எக்ஸாம்பிள் கம்பராமாயணம் படிச்சிருப்போம், 6 காண்டங்கள் படிச்சிருப்போம், பாலகாண்டம், அயோத்தி காண்டம், யுத்த காண்டம் படிச்சிருப்போமா. அப்போ அதே மாதிரி ஒவ்வொரு நூல்கள்லையும் எத்தனை பிரிவுகள், எத்தனை உட்பிரிவுகள், எத்தனை பாடல் அடிகள் ஓகேவா, இதெல்லாம் புக்ல மென்ஷன் பண்ணப்பட்டது அப்படியே நம்ம ஒரு டேபிள் காலமா கொடுத்துருக்கேன். இந்த பிடிஎஃப்பும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல இருக்கு, டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க, ரெஃபரன்ஸ்க்காக வச்சுக்கோங்க. ஒரு ஃபாஸ்ட் ரிவிஷன் ஓகே, எக்ஸாமுக்கு முன்னாடி ஒரு ரிவிஷன் பண்ணணும் அப்படின்னா எங்கெங்கேயோ நம்ம எழுதிருப்போம். புக்கு தேடி எடுத்தாலும் நம்ம தேடி பார்க்கணும், நோட்ஸ் எடுத்து எழுதினாலும் நம்ம நோட்ஸ்ல அங்கங்க தான் எழுதி வச்சிருப்போம். ஓகே, கம்பல்சரி பண்ணி வச்சிருக்க மாட்டோம். இது கம்பைல் பண்ணி ஒரு பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா. இப்போ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது தமிழ் பழங்காலத்துல இருந்தே உருவாக்கப்பட்ட முதல் தமிழ் நூலாக இருக்கக்கூடிய தொல்காப்பியம் பார்க்கணும் ஓகேவா. பொது தமிழ், தமிழ் இலக்கியம். ஓகே, தொல்காப்பியம் பொறுத்த வரைக்கும் எல்லாரும் நம்ம தெரிஞ்சதுதான், தொல்காப்பியம் மிக பழமையான நூல். என்னன்னா 3 அதிகாரமா பிடிச்சிருக்காங்க. என்ன 3 அதிகாரம் அப்படின்னா, எப்படி வந்து திருக்குறள்ல அறம் பொருள் இன்பம் பிடிச்சிருக்காங்க, அதே மாதிரி தொல்காப்பியத்துல எழுத்து சொல் பொருள் ஓகே, 3 விஷயங்கள். இதெல்லாம் எழுத்து சொல் பொருள். ஏன் சார் எழுத்து சொல் பொருள் அப்படின்னா, தொல்காப்பியம் ஒரு இலக்கண நூல் ஓகேவா, அது ஞாபகம் எழுத்து சொல் பொருள். அந்த 3 அதிகாரத்துக்கும் ஒவ்வொரு அதிகாரத்துக்கும் 9 இயல். அப்போ 3 × 9 27 இயல்கள். மொத்தம் எத்தனை இயல்கள்? 27 இயல்கள் ஓகே. இது வந்து லாஸ்டா டிஎன்யூஎஸ்ஆர்பி क्वेश्चन தான் கேட்டிருந்தாங்க ஓகேங்களா. அப்போ 3 அதிகாரம் 27 இயல்கள், எத்தனை நூற்பா ஓகே. ஒவ்வொரு இதுல ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஒவ்வொரு நூல், ஒரு சில குறள் சொல்லுவாங்க, ஒரு சில நூற்பா சொல்லுவாங்க, ஒரு சில அடிகள் சொல்லுவாங்க, ஒரு சில பாடல்கள் சொல்லுவாங்க ஓகே. அப்போ 3 அதிகாரம் 27 இயல், 1610 நூற்பாக்கள் உள்ளன ஓகேங்களா. இது ஓகே, ஜஸ்ட் ரிமெம்பர் பண்ணி வச்சுக்கோங்க. ஆனா இந்த 2 ரொம்ப 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 முக்கியம் ஓகே. அடுத்து திருக்குறள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தெரிஞ்சதுதான். இது வந்து நம்ம படிக்க வேண்டிய தேவையில்லை. 3 பால், அறம் பொருள் இன்பம், 133 அதிகாரம், 1330 குறட்கள் ஓகே. நெக்ஸ்ட் சிலப்பதிகாரம், ரொம்ப ரொம்ப முக்கியமான சிலப்பதிகாரம், மணிமேகலை, ரெண்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான. சிலப்பதிகாரத்தை வந்து 3 காண்டங்களா பிரிக்கிறாங்க. என்னென்ன 3 காண்டங்கள் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் புகார் காண்டம், அடுத்து மதுரை காண்டம், அடுத்து வஞ்சி காண்டம். மொத்தம் எத்தனை காண்டங்கள்? 3 காண்டம். திருப்பி சொல்லிட்டேன், புகார், மதுரை, வஞ்சி. ரிவிஷன் எடுத்துக்கோங்க, புகார், மதுரை, வஞ்சி. நெக்ஸ்ட் ஒவ்வொரு காண்டத்துக்கும் 10 காதை வீதம், மொத்தம் 30 காதைகளாக இருக்குது ஓகேங்களா. சரி, ஒவ்வொரு காண்டத்துக்கும் 10 காதைகள் கிடையாது, ஒவ்வொரு காண்டத்துக்கும் காதைகள் வந்து மாறுபடும் ஓகே. அப்ப மொத்தமாக 30 காதைகளாக இருக்கிறது. நெக்ஸ்ட் 5001 அடிகள் இடம்பெற்றுள்ளன. மொத்தம் எத்தனை அடிகள்? 5001 அடிகள். ஞாபகம், இது அடிகள் தான், பாடல்கள் கிடையாது ஓகே. நெக்ஸ்ட் மணிமேகலை. மணிமேகலத்துக்கு பிரிவுகளாக சொல்லப்படாது, அதனால டேஷ் ஓகே, எந்த பிரிவு கிடையாது, டைரக்டா காதைகள் தான் வராங்க. அப்போ இதுலயும் அதே மாதிரி சிலப்பதிகாரத்திலையும் 30 காதைகள், அதே மாதிரி மணிமேகலையிலும் 30 காதைகள் ஓகே. மொத்தம் எத்தனை அடிகள் அப்படி பாத்துக்கிட்டீங்கன்னா 4755 அடிகள். மொத்தம் எத்தனை அடிகள்? 4755 அடிகள். நெக்ஸ்ட் சீவக சிந்தாமணி ஓகேவா, அதாவது மனநூல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நூல் தான் என்னது? சீவக சிந்தாமணி. அதுல மொத்தம் எத்தனை இளம்பகம் பாருங்க. இதுல காண்டம் சொல்லல, பிரிவு எப்படியுமே சொல்லல. என்ன சொல்றாங்க, இந்த நூல்ல மட்டும்தான் வித்தியாசமான ஒரு உட்பிரிவு. என்ன சரி பிரிவு, என்ன பிரிவு அப்படின்னா 13 இளம்பகங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது முதல் இளம்பகம் நாம் மகள் இளம்பகத்திலிருந்து கடைசியா முக்தி இளம்பகம் வரைக்கும் மொத்தம் 13 இளம்பகங்கள் இருக்குது. உட்பிரிவு எதுவுமே மென்ஷன் பண்ணது ஓகேவா, டேஷ். அப்போ கடைசி எத்தனை பாடல்கள் இருக்குது அப்படின்னா, இது பாடல்கள், அடிகள் கிடையாது. அடிகள்னா லைன் சொல்லுவாங்க ஓகேங்களா. பாடல்கள் அப்படின்னா ஒரு பாடல் பாடலா இருக்கும்ல, அதுதான் ஓகே. அப்போ 3145 பாடல்கள், ரொம்ப அதிகமான பாடல்கள், 3145 பாடல்கள். அடுத்து 13 இளம்பகம். இது ஞாபகம், உட்பிரிவு கிடையாது இதுக்கு. நாமகல்ல இருந்து கடைசியா முக்தி இளம்பகம் வரைக்கும். நெக்ஸ்ட் பெரிய புராணம், சேக்கிழார் இயற்றிய பெரிய புராணம். இது வந்து 2 காண்டங்கள், 13 சருக்கம். பாருங்க, ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு இது மாறுபடுது. அதிகாரம் சொல்றாங்க, இயல் சொல்றாங்க, காதை சொல்றாங்க, சருக்கம் சொல்றாங்க, அடுத்து படலம் சொல்றாங்க. ஒவ்வொரு இதுக்கும் மாறுபடுது. கரெக்டா படிச்சு வச்சுக்கோங்க, தெளிவா படிச்சு வச்சுக்கோங்க. அப்போ பெரிய புராணத்தை பொறுத்து 13 சருக்கம் அப்படின்னு சொல்றாங்க. இங்க 13 இளம்பகம், இங்க 13 சருக்கம், 4286 பாடல்கள் ஓகேவா. இது எப்படியாவது நம்ம கொஞ்சமாவது ஏதாவது ரிமெம்பர் பண்ணணும் ஷார்ட்கட் மூலமா. பெரிய புராணம் அப்படின்னு ஃபேன்சியா இருக்கு பாருங்க, 2 4 6 8 இந்த சீக்வன்ஸா இருக்கா, 2 4 6 8 இந்த மாதிரி அந்த நம்பர் மட்டும் மாத்தி இருக்குது. அப்போ இந்த மாதிரி பாடல் வரிகள் வந்தா அது என்னதான்? பெரிய புராணம் ஓகே. நெக்ஸ்ட் கம்பராமாயணம், நமக்கு எல்லாருமே ஃபெமிலியரான ஒரு நூல். 6 காண்டங்கள், சின்ன வயசுல இருந்தே படிச்சிருப்போம். ப்ரீவியஸ் இயர்ல அதிகமா கேட்கப்பட்ட ஒரு கேள்வி இந்த கம்பராமாயணம். மொத்தம் 6 காண்டங்கள், 118 படலங்கள் இருக்கு. ரொம்ப ரொம்ப முக்கியமானது, 118 படம் ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருக்கிறாங்க ஓகே. இந்த கடைசி படலமாக விடை கொடுத்த படலம் வரைக்கும் முடிஞ்சு 118 படலங்களாகும் 10,589 பாடல்கள் இடம்பெற்றுள்ளது. நல்ல ஞாபகம், 10,589. கம்பராமாயணத்தை பற்றி இயற்றியவர் கம்பர். எங்க வச்சு இதை அரங்கேற்றினார் அப்படி பார்த்தீங்கன்னா ஸ்ரீ
ஸ்ரீரங்கத்தை வச்சு அரங்கேற்றி இருப்பாரு. அவர் இட்ட பெயர், கம்பராமாயணத்துக்கு இட்ட பெயர் ராமாவதாரம். ஓகே, ஈஸி ஒன் தான். நெக்ஸ்ட் நல்லாப்பிள்ளை பாரதம். ஓகேவா, நல்லாப்பிள்ளை பாரதம் 18 பருவங்களாக பிரிக்கப்படும். பிரிவு 18 பருவம். ஓகேவா, எங்க பாருங்க வித்தியாசமானது. பருவம் 18 பருவம், 11,000 பாடல்கள் இடம்பெற்றுள்ளன. எத்தனை பாடல்கள்? 11,000 பாடல்கள் இடம்பெற்றுள்ளன. ஓகே, நெக்ஸ்ட் கந்த புராணம். நம்ம வந்து கருட புராணம் கேள்விப்பட்டிருப்போம். இங்க என்ன இருக்குது? கந்த புராணம். மொத்தம் எத்தனை காண்டங்கள்? 6 காண்டங்கள். எப்படி கம்பராமாயணம் மாதிரி இதுக்கும் 6 காண்டங்கள் இருக்குது. 135 படலம். அதுல வந்து 118 படலம், இங்க 135 படலம், 10,345 பாடல்கள். ஓகே, இதெல்லாம் வந்து ஜஸ்ட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சம் லெஸ் இம்பார்ட்டன்ஸ் தான், இதெல்லாம் படிச்சு வச்சுக்கோங்க, கேட்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமான நூல் பரஞ்சோதி முனிவரால் எழுதப்பட்ட திருவிளையாடல் புராணம். நம்ம வந்து சிவாஜி வந்து படமாய் நடிச்சிருப்பாரு. அந்த திருவிளையாடல் புராணம் 3 காண்டங்களாக ஏற்றப்பட்டு, எப்படி நம்ம மணிமே சிலப்பதிகாரத்தை 3 காண்டமோ அதே மாதிரி இங்கேயும் 3 காண்டங்கள். என்ன காண்டங்கள் அப்படி பார்த்தீங்கன்னா மதுரை காண்டம், கூடர் காண்டம், திருவாலவாய் காண்டங்கள். எத்தனை காண்டங்கள்? 3. மதுரை, கூடர், திருவாலவாய் காண்டம். ஓகே, 3 காண்டங்கள், 64 படலம். இதுவும் உட்பிரிவு தான். ஓகேவா, 64 படலங்களாக ஏற்றப்பட்டுள்ளது. 64 படலம். எத்தனை பாடல்கள் பாருங்க? 53, 63. ஃபேன்சியா இருக்குது. 53, 63. அப்போ 5,363 பாடல்கள் இடம்பெற்றுள்ளன. ஓகே, நெக்ஸ்ட் திருவிழா பண்ண முடிச்சாச்சு. அடுத்து தேம்பாவணி. இந்த குரூப் 2ல ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க தேம்பாவணி பத்தி. திருப்பி நம்ம பார்த்து ஒரு விஷயம். தேம்பாவணி பொறுத்த வரைக்கும் 3 காண்டங்களாக இடம்பெற்றுள்ளன. 36 படலம். பாருங்க 36. எப்பவுமே இந்த படங்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நம்பர் வந்து ஒரே சேம் மாதிரி இருக்கும். 64, 36, 13 சருக்கம். ஓகேவா, 36 படலங்கள், 3,615 பாடல்கள். ஓகே, நெக்ஸ்ட் சீரா புராணம். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு முகமது நபிகளை பற்றி கூறக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு நூல் சீரா புராணம். சீரா புராணத்தை பொறுத்த வரைக்கும் 3 காண்டங்கள்: விலாதத்து, நுபுவத்து, ஹிஜ்ரத்து. ஓகே, விலாதத்து காண்டம், நுபுவத்து காண்டம், ஹிஜ்ரத்து காண்டம் அப்படின்னு சொல்லிட்டு 3 காண்டங்கள், 92 படலங்கள். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, கேட்பதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு சீரா புராணத்தை பத்தி. ஓகேங்களா, அப்போ 92 படலங்கள், 5,227 பாடல்கள். இந்த வீடியோ முடிஞ்சதுக்கு அப்புறம் கடைசியா நான் ஒரு கொஸ்டின் கேட்பேன் சீரா புராணம் பற்றி, அதை நீங்க கமெண்ட் பண்ண போறீங்க. ஓகேங்களா, அடுத்து ரச்சனீய யாத்திரிகம். என்னது ரச்சனீய யாத்திரிகம்? இது ஒரு கிறிஸ்டியானிட்டி பத்தி சம்பந்தமான ஒரு நூல். 5 பருவங்களாக இடம்பெற்றுள்ளன. பிரிவு பொறுத்த வரைக்கும் 5 பருவம், 47 படலங்கள் இடம்பெற்றுள்ளன. 3,776 பாடல்கள். பாடல்களை வந்து ஞாபகம் வச்சுட்டு கொஞ்சம் கஷ்டம் தான், இருந்தாலும் லைட்டா பார்த்து வச்சுக்கோங்க போதும். 3,000க்கு மேல, 5,000க்கு மேல, 11,000 இந்த மாதிரி கிட்டத்தட்ட அந்த நம்பர் ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம ஆப்ஷன் எலிமினேஷன் வச்சு நம்ம ஈஸியா கொஞ்சம் கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேங்களா, ஏன்னா எல்லாத்தையும் நம்மளால கொஞ்சம் மைண்ட்ல ஏத்திக்க முடியாது இது. ஆனா இதெல்லாம் நீங்க கண்டிப்பா படிச்சுதான் ஆகணும். காண்டம், அந்த பிரிவுகளையும், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா காதை, படலம், உட்பிரிவு, இது எல்லாத்தையும் கம்பல்சரி படிச்சுதான் ஆகும். ஓகே, அடுத்து சீரா பண்ண முடியும். அடுத்து ராவண காவியம். ரொம்ப 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 முக்கியங்க. இந்த குரூப் 2லயே கொஸ்டின் வரும் எதிர்பார்த்திருந்தோம், வரல. ஏன் அப்படின்னா ராவண காவியம் புதுசா சிலபஸ்ல ஆட் பண்ணாங்க. இதுக்கு முன்னாடி சிலபஸ்ல இல்ல. ஓகே, கம்பராமாயணம் இருக்குது, அதே மாதிரி ராவண காவியம் இல்லாம இருந்தது, புதுசா ஆட் பண்ணிருக்காங்க. ராவண காவியத்தை தெளிவா படிச்சுக்கணும். சின்னதா தான் இருக்கும், அதனால தெளிவா படிச்சுக்கணும். கேள்வி கேட்பதற்கான அதிக வாய்ப்பு இருக்குது. இப்ப ராவண காவியம் 5 காண்டங்களாக இடம்பெற்றுள்ளன. ஓகே, முக்கியமானது 5 காண்டம். தமிழக காண்டம், இலங்கை காண்டம், யுத்த காண்டம் சொல்லிட்டு 5 காண்டங்கள் இருக்கும். அதுக்கப்புறம் தான் 57 படலங்கள். ஞாபகம் வச்சுக்கோங்க, 5 காண்டம் கூட படிக்கிறது ஈஸி தான், அந்த படலங்களை படிக்கிறது தான் கஷ்டம். ஓகே, 5 காண்டம், 57 படலங்கள், 3,100 பாடல்கள். ஓகே, எவ்வளவு? 3,100 பாடல்கள். லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஒன் இயேசு காவியம். ஓகே, இது ஒரு முக்கியமானதான். இயேசு காவியம் 5 பாகம். இதுதான் வந்து கொஞ்சம் ரீசெண்டா இந்த மாதிரி பழைய நூல்களை விட இது கொஞ்சம் முன்னாடி கொஞ்சம் பக்கத்துல எழுதப்பட்டதுனால 5 பாகம்ங்கிற வார்த்தை வருது. 5 பாகங்களாக ஏற்றப்பட்டுள்ளது. 149 அதிகாரம். இது பாருங்க, 810 விருத்தமும், 2,436 அகவற்பாவும் இடம்பெற்றுள்ளது. 2,436 அகவற்பாவும் இடம்பெற்றுள்ளது. ஓகேங்களா, நீங்க நான் இதுல முக்கியமும் சொல்லிடுறேன், எது எது முக்கியம் சொல்றேன் அதையும் நீங்க கம்பல்சரி படிச்சுக்கோங்க. மீதி எல்லாம் ஜஸ்ட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தொல்காப்பியம் முக்கியம், திருக்குறள் எல்லாருக்குமே தெரியும், அதனால ஜஸ்ட் விட்டுருங்க. சிலப்பதிகாரம், மணிமேகலை ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கம்பராமாயணம் ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் ரொம்ப ரொம்ப முக்கியத்துவமா சொல்றேன். திருவிளையாட புராணம், அதுக்கப்புறம் நேரா சீரா புராணம் வந்துருங்க. சீரா புராணம், அப்புறம் ராவண காவியம். மொத்தம் 15 கொடுத்துருப்போம். அதுலேயே ஒரு 6 என்ன நான் வந்து முக்கியம் சொல்லிக்கிறேன். இந்த 6 மட்டும் தெளிவாக படிச்சுக்கோங்க. பாடல் வரிகளை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், கொஞ்சம் ரிமெம்பர் பண்ணி வச்சுக்கோங்க. 5,000க்கு மேலே, 11,000 கிட்ட, 10,000 கிட்ட அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ கடைசியாக கொஸ்டின் கேட்குறேன்னு சொல்லியிருந்தேன், நீங்கள் அதை கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணணும். சீரா புராணம் பற்றிய ஒரு கொஸ்டின் என்ன அப்படின்னா, சீரா புராணத்திற்கு உரை எழுதியவர் யார்? ஓகேவா, முக்கியமான கொஸ்டின். புக்ல மென்ஷன் பண்ணப்பட்ட ஃபேக்ட் தான் நான் சொல்றேன். ஓகே, வேற எதுவும் கேட்கல. சீரா புராணத்திற்கு உரை எழுதியவர் யார்? ஓகேவா, தெளிவா மென்ஷன் பண்ணணும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம். தேங்க்யூ.